கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் கோவை உக்கடம் பகுதியில் IS பயங்கரவாதி ஜமேஷா முபின் கார் வெடிகுண்டு வைக்க திட்டமிட்டார். ஆனால் கோட்டை ஈஸ்வரனின் அருளால் அது நிகழாமல் போக காரை விடியற் காலையில் அவர் எடுத்துச் செல்லும் போது குண்டு வெடித்து முபினும் இறந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேசு பொருளானது. இதை ஆளும் திமுகவோ வெறும் சிலிண்டர் வெடி விபத்து என கூறி பிரச்சனையின் தீவிரத்தை மட்டுப்படுத்தியது. ஆனால் வழக்கை கையில் எடுத்த NIA அடுத்தடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து விசாரித்து வந்தது. கைது செய்யப்பட்டவர்களை புழலில் அடைத்து வைத்திருந்தனர். அதில் சமீபத்தில் அபு அனிஃபா, ஃபவாஸ் ரஹ்மான், சரண் ஆகியோரை 6 நாள் காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் அபு அனிஃபா என்பவர் அளித்திருக்கும் வாக்குமூலம் தற்போது நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். எங்களது முதல் திட்டமாக கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலை தகர்க்க வேண்டும் என்பதுதான். 2019ஆம் ஆண்டு இலங்கை ஈஸ்டர் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய IS பயங்கரவாதி செஹ்ரான் ஆசிஸின் தலைமையில் இயங்கினோம். IS இயக்கத்தின் தமிழக மாநில நிர்வாகியாக கோவை கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய ஜமேஷா முபின் இயங்கினார். எங்களை சென்னையில் செஹ்ரான் ஆசிம் நடத்திய சிறப்பு வகுப்பிற்கு அழைத்து வந்து பங்கேற்க செய்தவர் முபின் தான். ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் செஹ்ரான் ஆசிம் கொல்லப்பட்ட பிறகு IS அமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புக்கு வர முபின் விரும்பினார். அந்த பொறுப்புகளை அடைய இந்து கோயில்கள், இந்து மத தலைவர்கள், நீதிமன்றம், தூதரகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும் என பல்வேறு நாசக்கார செயல் திட்டங்களை தீட்டினார். அந்த திட்டங்களை செயல் வடிவமாக்க எங்களை தற்கொலை படைகளாக மாற்றி தயார்படுத்தி வந்தார். கேரளா மற்றும் கோவை அரபு கல்லூரியில் பயங்கரவாதம் குறித்து பயிற்சியும் வழங்கினார். வெடிகுண்டுகளை எப்படி தயாரிப்பு செய்வது என்பது குறித்தும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். 2022இல் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த போது நல்ல வேளை கோட்டை ஈஸ்வரன் கோவையை காப்பாற்றிவிட்டார் என்று அனைவரும் எண்ணினோம். ஆனால் கோட்டை ஈஸ்வரன் கோயம்புத்தூரை மட்டும் காப்பாற்றவில்லை, ஒட்டுமொத்த நாட்டையே காப்பாற்றி இருக்கிறார் என பொதுமக்கள் கருத்து கூறி வருகின்றனர்.